இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்திலே 38வது வசனத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். நமக்கு இன்றைய சிந்தனையாக எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, என்ன தேடுகிறீர்கள் என்பதுதான் நம்முடைய தலைப்பாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்மை பின்தொடர்கக்கூடிய அந்த சீடர்களை பார்த்தவர் என்ன கேட்டிருக்க வேண்டும் என்றால், ஏன் என்னை பின்தொடர்கிறீர்கள் என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். உண்மையிலேயே நம்ம இந்த கோயிலுக்கு வந்துட்டு என்ன தேடுகிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தேடல் என்பது உலக உயிர்கள் அனைத்திற்குமே ஒரு உரியதான ஒன்றாக இருக்கிறது. எறும்பு தொடங்கி கண்ணுக்கு தெரியாத நுண் கிருமிகள் வரைக்கும், பெரிய மனிதன் வரைக்குமே எல்லோருமே உணவுக்கான தேடல், பொருளுக்கான தேடல் என்று தேடல்கள் தொடர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் நாம் மனிதர்களாக இருக்கிற பட்சத்தில் நாம் பொருள் தேடலோடு நின்று விடாமல் அருள் தேடலுக்கு நம்மை கடத்தி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். இன்று அவர்களை பார்த்து கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். பொருள் தேடுகிறீங்களா? என்கிட்ட இல்லை. பணம் தேடுறீங்களா? என்கிட்ட இல்லை. மாறாக என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சீடர்கள் அழகான பதிலை சொல்கிறார்கள். ரவி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்கிறார்கள். எங்களுக்கு புதையல் தேவையில்லை, புதையல் படைத்தவர் தான் எங்களுக்கு தேவை. இந்த உலகம் எங்களுக்கு தேவையில்லை, இந்த உலகத்தை உண்டாக்கிய இறைவன் தான் எங்களுக்கு தேவை என்று அந்த சீடர்கள் அவரை சிக்கன பிடித்து கொண்டார்கள். எனவே அன்பிற்கு இனியவர்களே, நம்முடைய தேடல் எதுவாக இருக்கிறது என்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அழியக்கூடிய பொருளிலா நம்முடைய நிம்மதிகள் இருக்கிறது? ஒரு தொலைபேசியை கையில் எடுத்துருக்கணும், அதில் தான் என்னுடைய நிம்மதி இருக்குது என்று எத்தனை பேர் இருக்கிறாங்க? தொலைக்காட்சியில் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் அதில் தான் என் நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாமே இப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா டிவி, தொலைக்காட்சி அமர்ந்துடும். கரண்ட் எல்லாம் இல்லை அப்படின்னா செல்ஃபோனுக்கு, நம்முடைய கைபேசிக்கு எவ்வாறு நம்ம அதை சார்ஜ் பண்ண முடியும் என்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் படைத்தவர் உன்னதமான ஆண்டவர். அவரையே நாம் சிக்கனை பிடித்து கொண்டால் வேற தேடுறதுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்பதுதான் பொருள். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பத்திற்கு காரணம் என்ன என்று அலசி ஆராய்ந்து பார்த்தால், என்னிடம் என்ன இல்லை என்பது பொருள் அல்ல, பிறரிடம் என்ன இருக்கிறது என்பது தான் பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில் வீட்டுக்கு போகிறோம், அவன்கிட்ட என்ன இருக்குது? டிவி இருக்குது, என்கிட்ட டிவி இல்லை, அப்போ நான் டிவி வாங்கணும். அவன்கிட்ட மிக்சி இருக்குது, என்கிட்ட மிக்சி இல்லை. அவன்கிட்ட செல்ஃபோன் இருக்குது, என்கிட்ட செல்ஃபோன் இல்லை. அவன்கிட்ட ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, என்கிட்ட இல்லை. இப்போ எல்லாத்தையுமே அவன்கிட்ட இருக்குன்னு நம்ம வாங்கி வச்சாச்சு. கடைசியில் எல்லாம் வாங்கி வச்ச பிறகு தான் தெரியுது, கரண்ட் பில் கட்ட காசு நம்மள்கிட்ட இருக்கா. அப்போ அவனை கட்டுவான்? கட்ட மாட்டான். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பதனால் நம்முடைய நிம்மதி கெட்டு போய் விடுகிறது. நம்முடைய தேடல் பிறர் குடும்பத்தில் என்ன இருக்கிறது என்பதில் அல்ல, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியது என்ன என்று கண்டுபிடிப்பதே நம்முடைய தேடலாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தேடலுக்கும் ஒரு விடிவு வரும். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும் என்று கவிஞர் பாடும்போது, நம்முடைய தேடல் எங்கு இருக்கிறது, நம்முடைய பசி என்ன என்பதை நாம் ஆழமாக கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். எனவே 2 உயிரினங்களை நான் உங்களுக்கு முன்பாக உதாரணமாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று ஈ, இன்னொன்று தேனீ. ஈக்கள் பார்த்தோம் என்றால் எல்லா இடத்திலையுமே அமரும். மலத்திலும் அமரும், நாற்றத்திலும் அமரும், மலரிலும் அமரும். ஆனால் தேனி ஒன்று மட்டும்தான் மலரில் மட்டும்தான் அமரும் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் ஈக்களாக இருந்தோம் என்றால் எல்லாத்துலேயும் நான் உட்காருவேன், எல்லாத்துலேயும் நான் தலையிடுவேன், என்னால் தான் இந்த உலகம் சுத்துது என்று நாம் நம்மையே பெருமை பாராட்டி கொண்டிருப்போம். ஒரு தேனி தன்னுடைய ஆயுள் காலத்திலே 1/2 லிட்டர் தேனை அதை சேகரிக்கிறது என்பதுதான் அறிவியல் ஆய்வாளர்கள் கூறக்கூடிய உண்மை சம்பவம். எனவே தேனி எவ்வாறு மலரில் மட்டும் அமர்கிறதோ அதே போலதான் நாமும் அந்த மலராகிய இயேசுவிடம் அமர வேண்டும். அமர்ந்து விட்டோம் என்றால் நமக்கு நிம்மதி என்ற ஒரு பெருமூச்சை விட்டு நாம் நம் வாழ்க்கையிலே பெரும் மகிழ்வோடு இருப்போம். இன்னொன்று உண்மை என்னவென்றால், தேனி அமர்ந்த பூக்கள் மட்டும்தான் நல்ல ஒரு காயாக வரும், அது ஒரு கனியாக வரும், சுவை மிக்கதாக இருக்கும். தேனி அமராத ஒவ்வொரு பூவும் வெம்பி போன காய்களுக்கு சமமாக மாறிவிடும். நம்ம பல நேரங்களில் பார்க்குறோம், பூசணிக்காய் வெம்பி போச்சு, சப்போட்டா வெம்பி போச்சு, சீத்தாப்பழம் வெம்பி போச்சு, இது வெயிலுக்கு வெம்பி போச்சு நம்ம நினைப்போம். கிடையாது. அதில்
தேனி அமரவில்லை. அதனுடைய மகரந்த சேர்க்கையை அது கடத்தவில்லை. கடத்தினால் மட்டும்தான் அதனால் நீடூடிய ஒரு காயையும் கனியையும் நமக்கு கொடுக்க முடியும். அன்பிற்கு இனியவர்களே, இன்று இயேசு தேனியாக இருக்கிறார். எந்தோ ஒரு மலராகிய நம் மீது அமர இருக்கிறார். ஆனால் நாம் மலராக இருந்தோம் என்றால் இயேசு நம் மீது அமர்ந்து நம்மை மகரந்த சேர்க்கைக்கு கடத்தி செல்கிறார். நம்முடைய மனித வாழ்க்கை ஒன்றே ஒன்றுதான். என் தேடல் என்ன? என்னுடைய தேடல் எதில் போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். தேனியுடைய தேடல் பூ மட்டும்தான் போல ஒரு ஐந்தறிவு ஜீவன் அதற்கே அந்த ஒரு தேடல் இருக்கும்போது உண்மையான ஒரு தேடலை அது கண்டுபிடித்து விட்டது. நாம் 6 அறிவு இருப்பதாக சொல்லிக் கொள்கிறோம். நம்முடைய தேடல் என்ன? நாம் தேடுகிறவரை கண்டுபிடித்து விட்டோமா என்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இன்று வெள்ளம் வந்து விட்டது, வெள்ளம் ஊருக்குள் புகுந்து விட்டது என்று நாம் வெள்ளத்தை திட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நன்கு கவனியுங்கள், வெள்ளம் அதற்கான வீட்டை தேடிக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் அதற்கான வீட்டை அபகரித்து விட்டார்கள். இதுதான் காரணம். 6 அறிவு மிக்க நாம் வெள்ளத்தினுடைய இடத்தை திருடிவிட்டோம். வெள்ளம் அதற்கான இடத்தை தேடிக்கொண்டே இருக்கிறது. இறுதியில் நம்ம என்ன சொல்கிறோம்? வெள்ளம் எங்கள் வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு. கிடையாது. இதே வெள்ளத்துக்கு வாய் இருந்தால் என்ன சொல்லும்? இவன் என் வீட்டுக்குள்ளே பூந்துட்டான், மனுஷன் என் வீட்டுக்குள்ளே பூந்துட்டான்னு சொல்லும். அப்போ இந்த ஒரு நீரினுடைய தேடலை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? அதனுடைய இடத்தை நாம் அபகரித்து விட்டோம். ஆனால் நீர் தொடர்ந்து தன்னை தேடிக்கொண்டிருக்கிறது, தன்னுடைய இல்லத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. எனவே அது இறுதியாக அடையக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கு இனியவர்களே, நாம் நமக்கு உள்ள அந்த 6வது அறிவை பயன்படுத்தி என்னுடைய தேடல் என்ன, என்னுடைய இலக்கு என்ன, நான் அந்த இலக்கை எப்படி அடைய வேண்டும், ஒரு தேனீயைப் போல நான் உண்மையான ஒரு இடத்தில் அமர்கிறேனா இல்லை ஈக்களை போல பல இடத்தில் அமர்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், சகோதரனே சகோதரியே, என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு உகந்த பதிலா இல்லை அவருக்கு விருப்பமில்லாத ஒரு பதிலை சொல்ல போகிறோமா என்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். அதற்போல நாம் ஈக்களாக செயல்பட வேண்டாம், தேனீக்களாக செயல்பட இறைவனிடம் இதன் வழியாக நாம் ஜெபிப்போம், அவரோடு இணைவோம். நாமும் இறைவனோடு இணைந்த தேனீக்களாக வாழ்வோம். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய தேடல் ஒரு விடிவு அடையும். ஆமேன்.